வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் வெற்றி கூட்டாளி ஜெகா பேசுகிறேங்க. இன்றைக்கி வேல்யூவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ பற்றி ஒரு எக்ஸாம்பிளோட விளக்கம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கிளைண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இதில் நம்ம பேங்க்ஸஸ் பார்க்குறதுல ஒரு அனலைஸ் பண்ணுறதுக்கு பெட்டராக இருக்கும். அதுக்காக நான் இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி எடுத்திருக்கேன். ஹவுசிங் ஃபினான்ஸ் லோன் கொடுக்கறது மோஸ்ட்லி சேஃபான விஷயம். ஸோ இந்த செக்டாரில் இருக்கக்கூடிய டாப் 3 மார்க்கெட் கேபிட்டலில் டாப் 3 இருக்கக்கூடிய பஜாஜ் ஹவுசிங், HUDCO அதாவது ஹவுசிங் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கக்கூடிய கம்பெனி, அடுத்தபடியாக LIC ஹவுசிங் ஃபினான்ஸ், இந்த 3 கொடுத்துருக்கேன். இதில் பாருங்கள், கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் இன்றைக்கி 15 ஜனவரி 2025 பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ₹114.90, அடுத்தபடியாக HUDCO ₹218.20, LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் ₹558.90 இருக்கும். ஸோ இதுபடி பார்த்தோம்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ரொம்ப கம்மியான விலையில் விற்கிற மாதிரி தெரியும். பட் இது வேல்யூவேஷன் படி இது கூட இருக்குது. LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் ரொம்ப அதிகமான விலையில் விற்கிற மாதிரி இருக்கும். இது வேல்யூவேஷன் படி கம்மியாக இருக்குது. இது ஏன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். ஸோ இதில் மார்க்கெட் கேபிட்டல் அதனுடைய நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்ட்டு இந்த கரண்ட் மார்க்கெட்டை மல்டிப்ளை பண்ணோம்னா வரும். இதனுடைய மதிப்பு 95,690 கோடிங்க, அதாவது இன்னைய சந்தை மதிப்பு. ஸோ அடுத்தபடியாக இருக்கக்கூடிய HDCU இவங்களுடைய மதிப்பு 43,681 கோடிங்க. LIC ஹவுசிங் ஃபினான்ஸோட கரண்ட் மார்க்கெட் ஃபினான்ஸ் வந்து 30,743 கோடிங்க. ஸோ இவங்களுக்கு கடந்த 12 மாதங்களில் வந்த ப்ராஃபிட் அடிப்படையில் நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் 1,731 கோடி பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். அதே மாதிரி இரண்டாவது இடத்துக்கு HUDCO இவங்க 2,466 கோடியும், LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் 4,884.78 கோடியும் ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ப்ராஃபிட் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் அடிப்படையில் நம்ம கண்டுபிடிச்சோன்னா அதனுடைய ப்ராஃபிட் மார்ஜின் தெரியும். அந்த விஷயத்தை நான் இங்கே குறிப்பிடலை. ப்ராஃபிட் வைஸில் இவங்க தான் அதிகமாக இருக்காங்க. ஸோ 4,884 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் 30,000 கோடி மார்க்கெட் கேப்பில் தான் விற்கிது. 1,731 கோடி சம்பாதிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ், இவங்க நியர்லி 95,000 கோடி மார்க்கெட் கேப்பில் விற்றுட்ருக்காங்க. ஸோ இதுதான் நான் ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்னு நான் இங்கே சொல்கிறேன். ஸோ இதை விடுங்க. அடுத்தபடியாக அவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண லோன் பாருங்கள், 93,799 கோடி. ஸோ இவங்க இவ்வளோ கோடி ரூபாய் சொத்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 லட்ச ரூபா ஒருத்தருக்கு கடன் கொடுக்குறோம், ஒருத்தருக்கு 50 லட்ச ரூபா கடன் கொடுக்குறோடைய ஸோ லோன் டிஸ்ட்ரிபியூஷனுடைய மொத்த மதிப்பு 93,799 கோடி. ஸோ இதில் பாருங்கள், இவங்க 1,13,919 கோடி HUDCO கம்பெனி கொடுத்துருக்காங்க. LIC பாருங்கள், இருக்கிறதுலே டாப் மோஸ்ட், கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிங்க. ஸோ இந்த 3 லட்சம் கோடி இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து போர்ட்ஃபோலியோ, அதாவது அசட் போர்ட்ஃபோலியோவில் ஹையஸ்ட் வேல்யூவேஷனில் இருக்குது. ஸோ அடுத்தபடியாக ப்ராஃபிட் பர் வேல்யூவேஷன் பார்த்தோம்னா, ப்ராஃபிட்லேருந்து இவங்க கிட்டத்தட்ட 55 மடங்கு விற்கிறாங்க. இது ரொம்பவுமே அதிகமான வேல்யூவேஷன். ரெண்டாவது HUDCO இவங்க வேல்யூவேஷன்லேருந்து 17 மடங்கு விற்கிறாங்க. ஸோ LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட 6.29 நியர்லி 7 கிட்ட தான் இருக்குது, 7 மடங்கு தான் விற்கிறாங்க. ஸோ இது வேல்யூவேஷன் ரொம்பவுமே மதிப்பாக இருக்குது, அதை வாங்கக்கூடிய விலையில் இருக்குது. இது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ அடுத்தபடியாக அசட் படி வேல்யூவேஷன் பார்த்தோம்னா, இவங்க சொத்து, அதாவது போர்ட்ஃபோலியோ சைஸு 93,000 கோடி, ஒரு ரவுண்ட் ஃபிகராக சொல்கிறேன். இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல் 95,000 கோடிக்கிட்ட இருக்குது. நியர்லி 1.2, 100 ரூபா சொத்து 102 ரூபாய்க்கு விற்கிது, வேணுன்னா வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே இவங்களுடைய சொத்து மதிப்பு 1,13,000 கோடி. ஸோ இங்கே 43,000 கோடி இவங்களுடைய மார்க்கெட் கேபிட்டல். கிட்டத்தட்ட 100 ரூபா சொத்து நமக்கு 38 ரூபா 34 பைசாவுக்கு கிடைக்குதுங்க. ஸோ இதே LIC ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 30,743 கோடி மார்க்கெட் கேபிட்டல் இருக்குது. ஆனால் அதோடைய சொத்து கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடிக்கிட்ட இருக்குது. அதாவது 10% கிட்ட தான் அதனுடைய வேல்யூவேஷன் ரொம்பவுமே பெட்டராக இருக்குது. அதாவது 100 ரூபா சொத்து 10 ரூபா 27 பைசாவுக்கு விற்பனை ஆகிட்டு இருக்குங்க. அப்போ 100 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் 102 ரூபாய்க்கு போய் வாங்குவீங்களா, அல்ல 100 ரூபா மதிப்புள்ள ஒரு பொருள் 38 ரூபாய்க்கு போய் வாங்குவீங்களா, அல்லது 100 ரூபா மதிப்புள்ள பொருள் 10 ரூபாய்க்கு வாங்குவீங்களா அப்படின்னா 10 ரூபா உள்ளது தான் வேல்யூவேஷன்.
பட் ஏனோ இதனுடைய மார்க்கெட் சென்டிமெண்ட் படி இதனுடைய வேல்யூவேஷன் கம்மியாக இருக்குது. இதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சார்ட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் பெட்டர் கிளாரிட்டி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இங்கே அனுப்பியிருக்கேன். இதில் பாருங்கள், மார்க்கெட் கேபிட்டலில் மேஜராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக இருக்குது பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் தெரியுங்க, இந்த ப்ளூ கலரில் இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், ப்ராஃபிட்டில் இந்த ஆஷ் கலரில் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் தான் டாமினேட் பண்ணுது. அசட்லேயும் பாருங்கள் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் தான் டாமினேட் பண்ணுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறத நான் ஒரு வேல்யூ இன்வெஸ்டிங்காக சொல்லுவேன். ஸோ நான் இந்த ஷேரை பர்டிகுலராக வச்சுருக்கேனா வாங்குறதாங்கிறத பற்றி நான் எதுவுமே உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்ணலை. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். நீங்கள் பார்க்க இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ நண்பர்களே.